வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு 10 மணி செய்தியில் உங்களை சந்திக்கிறது மகிழ்ச்சி. இன்றும் 10 மணி செய்தி தமிழர் தாயகத்தை முதன்மைப்படுத்தின செய்திகளோட ஆரம்பமாகுது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தமிழ் மக்கள் பேரவை முன்வைத்த தீர்வு திட்ட முன்வரவை வைத்து கட்சிகளை ஒருங்கிணைக்கிற ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுத்து வாரார். அது குறித்து அவர் நேற்று முன்தினம் ஊடகங்களுக்கு ஓர் ஊடக குறிப்பையும் அனுப்பி வைத்திருந்தார். அந்த ஊடக குறிப்பில் இந்த தீர்வு திட்ட முன்வரைவு ஒருங்கிணைப்பு விடயத்தில் தமிழர் அரசியலை பிரதிநிதித்துவம் செய்கிற ஏனைய கட்சிகளுடைய உறுப்பினர்களையும் இணைக்கிற ஒரு கூட்டம் எதிர்வரும் 25ஆம் தேதி நடக்கப் போகுது என்ற விஷயத்தை அவர் வலியுறுத்தி இருந்தார். எனவே இது குறித்து மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் அவரிடம் ஊடகங்கள் கேள்வி எழுப்பியிருந்தன. அந்த கேள்விக்கு அவர் பதில் வழங்கும் போது, தலைவர் தற்பொழுது CVK சிவஞானம் ஐயா அவர் பாராளுமன்றத்தில் இல்லை. அந்த வகையிலே அவ்வாறாக உத்தியோகபூர்வமாக எந்த ஒரு சந்திப்பும் மேற்கொள்ளப்படவில்லை. செய்தியிலே நானும் பார்த்திருந்தேன். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களும் ஸ்ரீதரன் அவர்களும் பேச்சுவார்த்தை ஈடுபட்டதாக. இது உண்மையிலே அவர்களுக்கு இடையில தனிப்பட்ட ரீதியாக பாராளுமன்ற உறுப்பினராக தமிழரசு கட்சி சார்பாக கௌரவ ஸ்ரீதரன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினருக்கு கட்சி சார்பாக இந்த பேச்சுவார்த்தையிலே ஈடுபட சொல்லி எந்த ஒரு விடயமும் கொடுக்கப்படவில்லை. அந்த வகையிலே அதிலே செல்வம் அடைக்கல்நாதன் அவரையும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களையும் பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் தமிழரசு கட்சி சார்பாக இதிலே உத்தியோகபூர்வமாக கட்சி சார்பாக இந்த பேச்சுவார்த்தையிலே ஈடுபடவில்லை. கட்சி சார்பாக பேச்சுவார்த்தையிலே ஈடுபடுவதாக இருந்தால் அதிலே கட்சியினுடைய அங்கீகாரம் இருக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் அதொரு தனியாக ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஏனே 2 பேர் கட்சி தலைவராகவோ இல்லாட்டி பாராளுமன்ற உறுப்பினராக பேசினார்களோ தெரியாது. அவ்வாறான ஒரு பேச்சுவார்த்தை மட்டும்தான் அது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சார்பிலே இந்த பேச்சுவார்த்தைக்கும் இவரும் அதிலே சந்திக்கிறேன். நான் அறிந்த வகையிலே அது ஒரு பேச்சுவார்த்தை என்றதை விட அவங்க மதிய உணவு சாப்பிடும் பொழுது 3 பேரும் பேசிக்கொண்டதாகத்தான் இன்று நான் அறிந்திருந்தேன். அது ஒரு கட்சி சம்பந்தமான ஒரு பேச்சுவார்த்தையாக நான் கருதவில்லை. தமிழரசு கட்சி என்ற கிடாப்பா தமிழக தீர்வு விஷயத்துல ஆக்கபூர்வமாக செயற்பட்டிருக்கு. அது தன்னோட உள்வீட்டு பிரச்சனையை தீர்க்கவே படாதவாறு பட்டு கொண்டிருக்கு. நீதிமன்றம் அடியேறியும் முடியாம கிடக்கு. நாங்கள் நீதிமன்றம் தான் இதில் இன்னொரு செய்தியையும் சொல்ல வேணும். தமிழரசு கட்சி தலைவர் பதவி தொடர்பாக கட்சியினுடைய யாப்பை மீறி செயலாளர் செயற்பட்டு விட்டார் என்று சொல்லி யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் அவர்கள் வழக்கொன்றை செய்திருந்தார். அந்த வழக்கு இப்போது வாபஸ் பெறப்பட்டிருக்கு. என்னென்னு சொன்னால் தலைவர் பதவி அமைதியான முறையில் இப்போ மாறி இருக்கு. அந்த அமைதியான விட்டு கொடுப்ப தங்களுடைய தலைவர் செய்திருக்கிறபடியே அந்த வழக்கை மேற்கொண்டு செல்லாமல் வாபஸ் வாங்கி இருக்கிறோம். எனவே இப்படியாக ஒரு வழக்கிலிருந்து தமிழரசு கட்சி தப்பிச்சிருக்கு. சரி, ஏதோ நல்லது நடந்தா சரி. இந்த தமிழரசு கட்சியால் வவுனியாவில் இருக்கிற விடுதி உரிமையாளர்களுக்கு கொஞ்சம் வருமானமாவது கிடைக்குது. என்ன இந்த கட்சி கூட்டங்கள் எல்லாம் விடுதிகளில் தானே நடக்கு. அடுத்து முல்லைத்தீவு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் அவர்கள் நேற்று முன்தினம் பாராளுமன்றத்தில் நிகழ்த்திய உரையில் அத்துமீறிய இந்திய இழுவைப் படகுகளை அரசாங்கம் கட்டுப்படுத்த தவறினால் அந்த பொறுப்பை மீனவர்களுக்கு வழங்குமாறு அவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் என்று நீங்க வீடியோல பார்க்கலாம். சேமிப்பாக இந்த 3 மாத கால தொழிலும் அடங்கும். கடந்த சில வருடங்களாக இறால் சீசன் என்று சொல்லக்கூடிய தொழில் செய்வதற்கு இந்திய இழுவைப் படகுகள் முட்டுக்கட்டை போடுகின்றார்கள். முல்லைத்தீவின் கடல் கரை ஓரங்களுக்கு இந்திய இழுவைப் படகுகள் வருகை தந்து இழுவை மடி சட்டவிரோத தொழிலை செய்வதால் எமது மீனவர்களின் தொழில்கள் முற்றாக பாதிப்படைந்துள்ளது. கடற்படையினர் எமது நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பதை விட இந்திய ரோலர்களின் சட்டவிரோத தொழில்களுக்கு ஊக்கம் கொடுக்கின்றார்களோ என்ற சந்தேகம் எமது மீனவர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. ஏன், அண்மையில் மியான்மர் பகுதியிலிருந்து பழுதடைந்த படகில் வந்த அகதிகள் கூட முள்ளிவாய்க்கால் கரைக்கு வரும் வரை கடற்படைக்கு தெரியாது. இந்த நிலைமைகள் மாற வேண்டும். எமது மீனவர்கள் சுதந்திரமாக எமது கடலில் மீன் பிடிக்க வேண்டும். தங்களின் வாழ்வாதாரத்தை அவர்கள் பார்க்க வேண்டும். சட்டவிரோத தொழில்கள் யார் செய்தாலும் தடுக்கப்பட வேண்டும், தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அடுத்த நாடுகளின் படகுகள் தங்களுடைய கடலில் தொழில் செய்யட்டும். எல்லை தாண்டி எமது கடல் பரப்புக்குள் அந்நிய படகுகள் நுழைவதை கடற்படை தடுக்க வேண்டும். உங்களால் முடியாவிட்டால் எமது மீனவர்களிடம் அந்த பொறுப்பை ஒப்படையுங்கள். கலங்களையும் தாருங்கள், அவர்கள் பார்ப்பார்கள்.
இதே நேரத்தில் இது விடயத்தில் அண்மையில ஊடகவியலாளர் மாநாடு ஒன்றை யாழ்ப்பாணத்தில் நடத்தின யாழ் மாவட்ட மீனவ சங்கங்களின் சம்மேளன தலைவர் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அதாவது தாங்கள் இந்த இந்திய மீனவர்களுடைய அத்துமீறிய மீன்பிடியால் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்றும் இதை தொடர்ந்தும் பொறுத்து கொண்டிருக்க இயலாது என்றும் அரசாங்கம் இந்த விஷயத்தை சரியாக கையாண்டு உரிய தீர்வை பெற்றுத்தர வேணும் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல இந்திய மீனவர்களின் அத்துமீறிய மீன்பிடிக்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரத்துக்கு எதிராக பெரிய ஒரு போராட்டத்தை தாங்கள் நடத்த போறதாகவும் சொல்லியிருக்கிறார். இந்த போராட்டத்தை தடுக்கும் நோக்குடன் அரசு தங்கள் மீது நீர் பாய்ச்சினாலும் கட்டை கொண்டு அடித்தாலும் அதுக்கு எதிராக தாங்கள் போராடுவோம், கிளர்ந்தெழுவோம் என்று சூழலிச்சிருக்கிறார். இது மாதிரி வடமாகாண மீனவர்கள் இந்திய இழுவை படகுகளுடைய அத்துமீறிய மீன்பிடியினால் அதிக அளவு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றனர். நேற்றும் கூட அப்படி ஒரு பாதிப்பை யாழ்ப்பாண மீனவர்கள் சந்திச்சிருக்கின்றனர். யாழ்ப்பாணம் சுலிபுரம் பகுதியில் வசிக்கிற மீனவர் ஒருவருடைய வலையை நேற்றும் இந்திய மீனவர்கள் அறுத்தறிஞ்சிருக்கணும் தங்களோட இழுவை படகுகளை கொண்டு. அவருக்கு 7 லட்சம் ரூபாய் அதனால நட்டம் ஏற்பட்டிருக்கு. அவர் மீன்பிடி தொழில் செய்யறதுக்காக வங்கிகளில் கடன் வாங்கின 32 வலையில 26 வலையை நேற்றைய தினம் இந்திய மீனவர்கள் அறுத்து போயிருக்கணும். அவரிடம் மிச்சமாயிருக்கிறது 6 வலைகள் தான். அந்த வலையும் கூட சேதப்படுத்தப்பட்டிருக்கு என்று அவர் கவலையோட ஊடகங்களுக்கு இன்றைக்கு தெரிவிச்சிருக்கிறார். அதே மாதிரி நேற்றைய தினம் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்த இந்திய மீனவர்கள் 10 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எனவே இந்திய மீனவர்களுடைய அத்துமீறிய செயற்பாடுகளுக்கு ஒரு முடிவு கட்டப்பட வேணும். இந்த விடயத்தில் அரசு ஒரு தீர்வை எடுக்காவிட்டால் மீனவர்கள் மிக பாரிய ஒரு போராட்டத்தை வடக்கில் நடத்தப் போவது உறுதியாகி இருக்கிறது. நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றின தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் 3 விஷயங்களை வலியுறுத்தி இருக்கிறார். அந்த 3மே வடமாகாண மக்கள் எதிர்கொள்கிற மிகப்பெரிய பிரச்சனைகளாக இருக்கு. ஒன்று, வடமாகாணத்தில் மருந்து கலவையாளர்களுக்கு பெரிய தட்டுப்பாடு நிலவுது. 2016ஆம் ஆண்டில் இருந்து மருந்து கலவையாளர்கள் நியமிக்கப்படாமல் இருக்கணும். யாழ்ப்பாணத்தில் 20 பேருக்கும் வடமாகாணத்தில் 40 பேருக்கும் தட்டுப்பாடு நிலவுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த மருந்து கலவையாளர்களுக்கு நிலவும் ஆளணி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யறதுக்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை விரைவாக எடுக்க வேண்டும் என்ற விஷயத்தை நேற்று வலியுறுத்தி இருக்கிறார். அடுத்த விஷயம், இந்த வடமாகாணத்துக்கான புகையிரத சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. எனவே இந்த புகையிரத சேவைகளில் ஈடுபடும் புகையிரத இயந்திரங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்குமாறும் நேற்று கோரிக்கை விடுத்திருக்கிறார். வடமாகாணத்திலிருந்து மனித கடத்தல்காரர்களால் கடத்தப்பட்டு ரஷ்ய இராணுவத்தில் இணைக்கப்பட்டவர்கள் தொடர்பிலும் அரசாங்கம் கரிசனை எடுக்க வேண்டும். உண்மையிலேயே அதுல என்ன நடந்திருக்கு என்ற விஷயத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற விஷயத்தையும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பாராளுமன்றத்தில் வலியுறுத்தி இருக்கிறார். I wish to raise the matter with regards to the dispenser services under the Health Department. On the 22nd of March 2024, there was a Gazette 2377 issued by the Health Ministry calling for new recruitment. And people applied and interviews were called for and held in June 2024. And a list of those who were selected for the interviews was released as well. Now, once the interviews were held, Honourable Member, thereafter no appointments were made. And there are severe shortages in the dispenser category. The last appointments that were made were in 2016. And since then, there have been a lot of outside provincial members who had been appointed in the northern province and in Jaffna in particular. And they have over the years asked for transfers and left to their home provinces. And as a result, even more vacancies have been created. Almost in the northern province, almost 40 vacancies exist for now. And in Jaffna district alone, there are 20 vacancies. I therefore would urge the government to look into this matter and to appoint the members who had faced the interview as early as possible, until such appointment is confirmed, at the very least to prevent transfers taking place. Because when transfers take place and those dispenser officers leave the northern province, there is a huge shortage that is created, and it's a bit of a crisis in the health sector in Jaffna in particular. The second matter is also again with regards to the dispenser
service, there was a service minutes that was released on the 11th of October 2016, which insisted that grade 1 dispensers have to sit for what is called the third efficiency bar examination. Now these examinations, according to the Gazette, were supposed to be held every year, at least twice a year. But these examinations have never been held. And to my understanding, Honorable Presiding Member, and I'm quite happy to be corrected, this matter is not only with regards to the Jaffna district, it's island-wide. And as a result, those who are in grade 1 have not been entitled to any increments. And I think it's grossly unfair when they are ready to face the examinations and get those increments, and the examinations have been gazetted to be held twice a year. For those examinations not being held since 2016, I think is very regrettable. That matter must also be urgently looked into, and those appointments with regards to the increments must be in some way dealt with in a just way. The second matter that I wish to raise is with regards to the railway service between Colombo and Jaffna. Honorable Presiding Member, you would recall once the track was laid with the help of the Indian government and the funding of the Indian government, 4 services were scheduled per day. Daily there were 4 services running between Colombo and Jaffna. And in January 2023, on the 5th of January 2023, all services came to a halt because the track between Anuradhapura and Vavuniya, Omante, was supposed to be repaired. And then now from Maho to Anuradhapura it's been repaired. The services then thereafter, when the services were completely halted because of this repair work, 2 train services out of the 4 was redirected to the eastern province, to Trincomalee and Batiklo. And since the services to Jaffna recommenced, those 2 services that were diverted have not been brought back to the Jaffna service. And instead, out of original 4 services that ran daily, today you have only 1. Yaldevi is the only service that runs to Jaffna. On the weekends, on Saturday and Sunday, there was the intercity fully air-conditioned service that only runs on Saturdays and Sundays. And when there are high sort of intensity seasons, that intercity service is increased from Friday, Saturday, Sunday, Monday. But this is grossly inadequate, Honorable Presiding Member. The service from Colombo to Jaffna was the most profitable for the... Thank you. Was the most profitable, and even today it is a service that runs at full capacity, where it ran 4 services, it was running at full capacity. To suddenly reduce it to 1, I think is grossly unfair. And the Railways Department and the Honourable Minister, who is also the leader of the House, must look into this matter urgently and must rectify this as immediately as possible. Finally, Honourable Presiding Member, the rail services to Jaffna, once they commenced after the track was relayed, runs only from Colombo. Now, originally, the services used to start from Mount Lavinia, because as you will be aware, there are most Tamil families live in the area between Mount Lavinia and Bambalapitiya. So the train used to stop in Mount Lavinia, in Vellavatta, in Bambalapitiya, and now it doesn't. It starts from Colombo Fort. So that has inconvenienced travellers. You have already reduced the service to 1, and there is a high intensity of travellers who wish to catch that service, and if you are going to start only from Colombo Fort, that inconveniences them even more. And therefore I urge
the Honourable Minister to look into that matter as well. Finally, I wish to bring up the matter that has gained a little bit of publicity is with regards to some citizens from this country who had gone to Russia and who had found themselves forcibly being recruited into the Russian army. And some of them have got injured as well. I think the aggrieved families. The aggrieved families were protesting outside the Ministry of Foreign Affairs yesterday. Now these families want their members to be repatriated. I urge the Honourable Minister of External Affairs to look into that matter as a matter of urgency. They must be brought back. If they have in some way made some mistake, that is a different matter, but they cannot be forced to serve in an army and put their lives at risk. If at all, they must be brought back to Sri Lanka immediately. Thank you. இந்த அரசியல முதலீடு செய்திருந்தா இப்ப தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களாவது பாராளுமன்றத்தில் இருந்திருப்பினவன். 2009ஆம் ஆண்டிலிருந்து தேராவில் மாவீரர் துயிலமிலும் இராணுவத்தின் கட்டுப்பாட்டின் கீழே இருக்கு. பலமுறை மக்கள் அந்த காணியை விடுவிக்க சொல்லி வலியுறுத்தி கேட்டும் இன்னும் காணி விடுவிக்கப்படவில்லை. இந்நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அந்த மாவீரர் துயிலமில்ல காணியை விடுவிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தேராவில் மாவீரர் துயிலமில்ல பணிக்குழு மற்றும் மாவீரர்களுடைய பெற்றோர் உறுப்பினர் எல்லாரும் சேர்ந்து ஒரு கையெழுத்து போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். நேற்றைய தினம் அந்த கையெழுத்து போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இதே போல வடகிழக்கு முழுவதுமே பயணமாகிக் கொண்டிருக்கு தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க சொல்லி நடத்தப்படுற கையெழுத்து போராட்டம். கிளிநொச்சி கனகாம்பிகை குளம் பகுதியில் வச்சு ஆலய குருக்கள் ஒருவர் தாக்கப்பட்டிருக்கிறார். அறிவுரை சொன்னதுக்காகத்தான் அவர் தாக்கப்பட்டிருக்கிறாராம். என்னென்று சொன்னால் கிராம சேவையாளர் அலுவலகத்தில் நடந்த கூட்டம் ஒன்றுக்கு சென்ற மேற்குறித்த குருக்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த வேறொரு நபரை பார்த்து காலை கொஞ்சம் எடுங்கோ என்று சொல்லியிருக்கிறார். அதுக்கு கோவப்பட்ட அந்த நபர் குருக்களை மோசமாக தாக்கி இருக்கிறார். சனம் இப்ப அதிகம் கோவப்படுதுன்னு கவனமாக தான் நடந்து கொள்ள வேணும். தொல்லியல் திணைக்களம் என்றாலே தமிழர்களுக்கு தொல்லை தரும் திணைக்களமாகத்தான் இருக்கு. மட்டக்களப்பு பெரிகள் பகுதியில வட்டவான் என்ற இடத்துல ஒரு சம்பவத்தை தொல்லியல் திணைக்களம் செய்திருக்கு. திடீரென மாலை 6 மணிக்கு வெறிகள் சந்தைக்கு வந்த தொல்லியல் திணைக்களத்தினர் 1 கிலோமீட்டர் வட்டவான் தொல்லியல் நிலையம் என்று எழுதின ஒரு அறிவித்தல் பலகையை நட்டிருக்கிறோம். எனவே மக்கள் கொஞ்சம் உஷாராயிட்டோம். ஏனென்றா எங்களுக்கு தெரிந்தான வடகிழக்குல தொல்லியல் திணைக்களம் எப்படி காணி பிடிக்கிறது. எனவே இந்த விஷயத்தை எதிர்த்து வெறுகளில் ஒரு போராட்டமும் நடத்தப்பட்டிருக்கு. ஆட்சிதான் மாறி இருக்கே தவிர ஆட்சியின் அம்சங்கள் மாறவில்லை. அது ஆக்கிரமிப்பு மனநிலையோட அப்படியே தான் இருக்கு என்பதற்கு தொல்லியல் திணைக்களம் தகுந்த எடுத்துக்காட்டு. அண்மையில திருவோணமலை மாவட்டத்தின் குச்சவெளியிலையும் இதே மாதிரி தொல்லியல் திணைக்களம் சில ஆக்கிரமிப்பு வேலைகளை செய்ய மக்கள் கிளர்ந்தெழுந்து ஒரு போராட்டத்தை நடத்தியிருந்தமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். யாழ்ப்பாணத்தின் மேன்மை தங்கிய மனிதர்களின் அடையாளமாக இருக்கிற தங்கம்மா அப்பாக்குட்டி அவர்களுடைய 100ஆண்டு விழா நேற்று முன்தினம் யாழ்ப்பாணம் முழுவதுமே வெகு விமர்சையாக முன்னெடுக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய வடமாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அநேக கோயில்கள் இப்பவெல்லாம் மக்களை வழிபடுத்துறதை விட கோயில்களில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நீதிமன்ற படியேற காலம்தான் அதிகமாக இருக்கு என்று கவலையோட சொல்லியிருக்கிறார். உண்மையும் அதுதான். ஆயினும் சில கோயில்கள் இதுக்கு விதிவிலக்கு. செல்வச்சன்னதி முருகன் ஆலயம் வவுனியா வடக்கு நெடுங்கேணியில இருக்கிற தண்டுவான் பகுதியில அண்மையில ஒரு அறநெறி பாடசாலையை அமைச்சு கொடுத்திருக்கு. அதுக்கான செலவு 9.5 லட்சம் ரூபாவாம். எனவே எந்த ஆலயமும் செய்யாத முன்மாதிரியான இந்த செயற்பாட்டை செய்த செல்வச்சன்னதி முருகனுக்கு மனமார்ந்த நன்றிகள். ஒட்டுசுடான் பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. 2 நபர்களுக்கு இடையிலே ஏற்பட்ட வாய்த்தகராறு இந்த துப்பாக்கிச் சூட்டில் முடிவடைஞ்சிருக்கு. வாய்த்தகராறு முற்றிய நிலையில ஒரு நபர் வீட்டுக்கு போய் 2 துப்பாக்கியை எடுத்து கொண்டு வந்திருக்கிறார். எடுத்துக்கொண்டு வந்து ஒரு துப்பாக்கியால அவரை சுட்டிருக்கிறார். சுட்டவுடன் அவர் அந்த இடத்திலிருந்து எங்கேயே ஓடி மறைந்து விட்டார். அவரை இன்னும் கைது செய்ய முடியவில்லையா. காயமடைந்த மற்ற நபர் மாஞ்சோலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். போருக்கு பிறகு வன்னியில் ஊடுருவி இருக்கிற திட்டமிட்ட கால்நடை கடத்தல்காரர்கள் கால்நடைகளை இரவோடு இரவாக கடத்தி விடுவார்கள், இறைச்சியாக்கி விடுவார்கள். இப்படித்தான் நேற்று முன்தினம் மல்லாவி கல்விளான் பகுதியிலையும் கால்நடை கடத்தல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கு. கால்நடை கடத்தப்படுது என்ற விஷயத்தை அறிஞ்ச ஊர் மக்கள் திரண்டு கால்நடை கடத்தப்பட்ட லொரியை மடக்கி பிடிச்சு போலீசார்கிட்ட ஒப்படைச்சிருக்கணும். அந்த கால்நடையை லொரியில் கடத்தின நபர்களிடம் கால்நடைகளை வாகனங்களில் ஏற்றிச் செல்றதுக்கான அனுமதி பெறப்படவில்லையா. எனவே அவர்களை போலீசார் கைது செய்திருக்கணும். கல்விளான் பகுதியில் இருந்து கடத்தப்பட இருந்த கால்நடைகள் ஊர் மக்கள் உஷாராக இருந்தபடியால் காப்பாற்றப்பட்டிருக்கு. 10 மணி செய்தியில் இனி வரப்போறது தெற்கையை மையப்படுத்தின செய்திகள். எதிர்வரும் நாட்களில் இலங்கைக்கு 1 லட்சம் ரோஹிங்கியா முஸ்லிம்கள் அகதிகளாக படையெடுக்க வாய்ப்பு இருக்கு என்று சொல்லி புலனாய்வுத்துறை எச்சரித்திருக்கு என்று
நேற்று பாராளுமன்றத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சொல்லியிருக்கிறார். இப்ப வந்திருக்கிற இந்த 116 ரோஹிங்கியா முஸ்லிம் அகதிகளும் பெருந்தொகை பணத்தை கொடுத்தே இலங்கைக்கு வந்திருக்கிறார். எனவே அவர்கள் அகதிகளாக கொல்லப்பட தகுந்தவர்கள் அல்ல. அவர்கள் திட்டமிட்ட மனித கடத்தல்காரர்களால் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டவர்கள். எனவே இதுக்குரிய சட்ட நடவடிக்கையை அழைத்து வரப்பட்டவர்கள் எதிர்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் எதிர்வரும் நாட்களில் 1,00,000 ரோஹிங்கியா முஸ்லிம்கள் இலங்கைக்கு அகதிகளாக வர வாய்ப்பு இருக்கு என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். இப்படி பெருந்தொகையான அகதிகள் இலங்கைக்கு வந்தால் ஏற்கனவே நாட்டினுடைய பொருளாதார நிலை சீர்கட்டு இருக்கு. இந்நிலையில இவ்வளவு பெரிய தொகை அகதிகள் நாட்டுக்கு வந்தால் என்ன ஆகும்? எனவே இந்த அகதிகள் விடயத்தை தாம் எச்சரிக்கையோடு கையாள்றதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது சரி, இங்க இருக்கிறவனுக்கே சோறு இல்லை. சோறு என்று சொல்லத்தான் ஒரு செய்தி ஞாபகத்துக்கு வருது. நாளை 10ஆம் தேதியோட அரிசி இறக்குமதிக்கான கால எல்லை முடிவடைதான். இதுவரைக்கும் 1,15,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியை மக்கள் வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசிக்கணும். விலை ஒரு பிரச்சனை, மற்றது அதனுடைய சுகாதார நிலைமைகள் என்ன மாதிரி இருக்குமோ என்ற ஒரு பயம். கடந்த காலங்கள் அனுபவங்கள் அப்படித்தானே. சாப்பாட்டை சொல்லல, ஊசி மருந்து எல்லாமே இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படுற மருந்துகளில் 13 வகையானவை உடலுக்கு தீங்கு விளைவிக்க கூடியவை என்று சொல்லி அண்மையில கூட அரசாங்கம் தடை செய்திருந்தது. எனவே இப்படியாக இறக்குமதி செய்கிற பொருட்கள் மீது இருக்கிற பயம் காரணமாகவும் இந்த அரிசியை மக்கள் வாங்குறதுக்கு கொஞ்சம் பின்னிக்கணும். ஆனாலும் என்ன செய்ய, போ வாங்கத்தானே வேணும். ஒரு அரிசியுமே இல்லாட்டி என்ன செய்யறது? சிவப்பு அரிசிக்கு தட்டுப்பாடு நிலவுது என்றும் சொல்லப்பட்டிருக்கு. பசிச்சாலும் புலி மட்டும்தான் புல்லை தின்னாது சிங்கங்கள். இதே மாதிரி ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பிலும் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் சில விஷயங்களை சொல்லியிருந்தார். ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு தொடர்பட்ட வகையில் 747 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறோம். அவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தான் கைது செய்யப்பட்டிருக்கணும். இவர்களில் 100 பேருக்கு எதிராக சட்டமாதிபர் திணைக்களத்தால மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதோடு குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டிருக்காம். இந்த புதிய அரசாங்கத்தின் கீழ் புதிய அணுகுமுறையின் கீழ் தான் இந்த வழக்குகள் இனிவரும் காலங்களில் கையாளப்பட போகுது. அதுல முக்கியமாக சேனல் 4 வெளியிட்ட வீடியோக்கள் இருந்தும் சில ஆதாரங்களை திரட்டி வழக்குகளை முன்னெடுத்து செல்ல போயினவாம். எனவே இனிவரும் நாட்களில் புதியவர்கள் கூட கைது செய்யப்படலாம் போல கிடக்கு. பிள்ளையான் அவரை பிடிக்க மாட்டோம் என்ன? தாய்வானை மையப்படுத்தி சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில பனிப்போர் ஒன்றே நடந்து வருது. உலகம் இரு துருவங்களாக தாய்வானை மையப்படுத்தி திரண்டு நிற்குது. இந்நிலையில இந்த இடியப்ப சிக்கலான விஷயத்துல இலங்கை தடுக்கி விழுந்திருக்கு. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் கூட்டத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் விஜயஹேரத் சீனா குறித்து இலங்கை எப்போதுமே நிலையான கொள்கை ஒன்றை கடைபிடிச்சு வருது என்று சொல்லியிருக்கிறார். அத்தோட சட்ட ரீதியான சீனாவாக சீன மக்கள் குடியரசை மாத்திரமே தாம் ஏற்றுக்கொள்வதாகவும் தாய்வானை சீனாவின் ஒரு மாநிலமாக தாம் கருதுவதாகவும் அவர் சொல்லி இருக்கிறார். இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் 14ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் சீனாவில் இருப்பாராம். எனவே சீனாவுக்கு சில பல ஐஸுகளை வச்சு, ஐஸ் என்று சொல்றது குளிர, மற்ற ஐஸ் இல்லை, ஐஸ் வச்சு சில பல உதவிகளை பெற்றுக்கொள்றதுக்காக இப்படியெல்லாம் சொல்றாங்க. குரங்கு இருக்கே, குரங்கு வித்தகாட்டை வெளிக்கிட்டா என்ன எல்லாம் செய்யும். குட்டிக்காரனை வண்டிக்கும், தலைகளை அணிக்கும், உருளும் பிறலும். அந்த நிலைமை தான் இப்ப இங்கே சில பேருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 14ஆம் தேதி தொடக்கம் 17ஆம் தேதி வரைக்கும் சீனாவில் தங்க போற இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு சீன அரசாங்கம் பெரிய வெகுமதிகளை கொடுக்க போதாம். இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்தியாவுக்கு பயணம் செய்திருந்த நேரத்தில், அதாவது போன மாதம் 17ஆம் தேதி அப்படி இலங்கைக்கு சீன உயர்மட்ட குழு கொண்டு வந்திருந்தது. அந்த குழு யாருன்னு சொன்னால் இலங்கை ஜனாதிபதியின் சீன பயணத்தை ஒழுங்கமைக்கிற குழு தான் அது. ஜின் பேயோங் என்பவர் அதுக்கு தலைமை தாங்கி இருந்தார். அவர் சீனாவில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒரு முக்கிய உறுப்பினரும் கூடவாம். எனவே அவர் இலங்கை வந்தவுடனே இலங்கையில ஜேவிபியினுடைய முக்கியஸ்தர்கள், குறிப்பாக டில்வின் சில்வா போன்றவர்களோட சந்திச்சு கலந்துரையாடல் செய்திருக்கிறார். அந்த கலந்துரையாடல்களில் ஜேவிபிக்கும் சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இடையிலான பழைய வரலாற்று தொடர்புகள் பற்றியெல்லாம் பேசப்பட்டதாம். எனவே ஜனாதிபதி நாடு திரும்பின உடனே அந்த குழுவினர் ஜனாதிபதியை சந்திச்சு சீன ஜனாதிபதி சொன்ன மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். என்னென்று சொன்னால், இலங்கை ஜனாதிபதி சீன பயணத்தின் போது தான் விரும்பும் ஒரு விஷயத்தை சீன ஜனாதிபதியிடம் தெரிவித்தால் அந்த விஷயத்தை உடனே எவ்வளவு செலவானாலும் செய்து முடிக்க தாம் தயார். இதுதான் சீன ஜனாதிபதி இலங்கை ஜனாதிபதியை கொடுக்க போற மிகப்பெரிய பரிசு என்று சொல்லியிருக்கிறார். எனவே இப்போது இலங்கை சீனாவிடம் எதை கேட்கிறது என்பது பற்றிய கலந்துரையாடல்களில் ஈடுபட்டிருக்கு. முக்கியமாக 2 விஷயம். அதில் ஒன்று என்னென்று சொன்னால், கடவத்தைக்கும் மீரிகமக்கும் இடையில அதிவேக நெடுஞ்சாலை ஒன்று அமைக்கும் பணி 2021ஆம் ஆண்டிலிருந்து முன்னெடுக்கப்பட்டு வருது. சீன நிறுவனம் ஒன்றுதான் இந்த பணியை முன்னெடுத்து வருது. பெரும் பொருட்செலவில் நடைபெற்று வந்த இந்த பாதை அமைப்பு பணியானது இலங்கைக்கு ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சிக்கு பிறகு தடைப்பட்டு போயிருந்தது. எனவே தடைப்பட்டதை காரணம் காட்டி அந்த நிறுவனத்துக்கு இலங்கை அரசாங்கம் பெருந்தொகை தண்டப்பணம் கொடுக்க வேண்டி இருந்தது. எனவே இந்த தண்டப்பணத்தை கழித்து கொண்டு
அந்த கடவத்த மீரிகம பாதையை வேகமாக போட்டு தருமாறு இலங்கை ஜனாதிபதி சீனாவிடம் கேட்க தயாராகிறாராம். அது சரி வராட்டி கண்டிக்கான அதிவேக நெடுஞ்சாலையை அமைத்தர சொல்லியும் சீன ஜனாதிபதியிடம் இலங்கை கேட்க இருக்காம். ஆனாலும் சீனா சார்பிலும் சில விஷயங்கள் வலியுறுத்தப்பட இருக்கு என்றும் கொழும்பு ஊடகம் ஒன்று எழுதியிருக்கு. என்னென்னு சொன்னால், அம்பாந்தோட்டைக்கு அண்மையில் எண்ணெய் ஆலை உற்பத்தி நிலையத்தை அமைக்கிறதுக்கும் அம்பாந்தோட்டைக்குள்ள கைத்தொழிற்பேட்டைகளை அமைக்கிறதுக்கும் சீனா ஆர்வம் கொண்டு இருக்கான். இது என்னதான் கேட்டாலும் சீனாக்காரன் சும்மா எதையுமே கொடுக்க போறதில்லை, எதையாவது எழுதி வாங்கி கொண்டுதான் கொடுப்பான். ஏற்கனவே போர்ட் சிட்டி போனதால இலங்கையினுடைய வரைபடத்தில் இலங்கையினோட சுற்றளவே மாறி இருக்கு என்று ஒரு தகவல் இருக்கு. இந்நிலையில அடுத்து என்னத்தை கொடுக்க போயிடுமோ தெரியல. இவ்வளவுதான் இன்றைய 10 மணி செய்திகள். மீண்டும் நாளை இன்னொரு 10 மணி செய்தியில் உங்களை சந்திக்கிறேன்.